அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் நான் மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருப்போம். இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு ஆன ஜாமான் வந்து இருக்குது. இது எப்படின்னா என்ன சொல்லணும்னு தெரியல. நம்ம சம்பளம் 15,000 தான், நம்ம மாசத்துக்கு வீட்டுக்கு ஒரு 4000 ரூபாய் செலவாயிடுது. அப்படியே சைடில் ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறதுனால கதை ஓடுது சொல்லலாம். ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு 3 மாதத்துக்கு மேலே. நான் கிளாஸ்க்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸு, அதுக்கு முன்னாடி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, அதோட பர்ச்சேஸே பண்ண போகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா 4 மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் நாங்கள் எல்லாம் பொருளுமே வாங்கினோம். அப்பப்போ வாங்கி வச்சதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நான் வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். எப்போவுமே சவுகார்பேட்டில் தான் நாங்கள் வந்து நெய் வந்து வாங்குவோம், கிரியன் கோலை. இப்போ சாம் ஒர்க்குக்கு போனனால என்ன சொல்ல, சண்டே மட்டும்தான் லீவு. சர்ச்சுக்கு போகிற டைம் வந்து நாங்கள் எதுவுமே ஷாப்பிங் எதுவுமே நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு மெயினாக போவோம். அன்றைக்கி பார்த்தா சண்டே வந்து கூகுளில் கிரியன் கோயிலுக்கு தான் போட்டிருந்தாங்க. போய் பார்த்தா அங்கே சண்டே லீவுன்னு ஹாலிடேன்னு போட்டிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சவுகார்பேட்டையில் ஒரு நெய் கடை தனியாகவே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போய் இந்த நெய் வந்து வாங்கினோம். நம்ம டிமார்ட்லலாம் ரொம்ப சீப்பாக நெய் வந்து விற்கிறாங்க, 6 kg கிருஷ்ணா நெய். ஆனால் அது வந்து டேஸ்ட் நல்லா இல்லை, கலரும் நல்லா இல்லை, அந்த இயற்கையான அந்த கலர் வந்து வரமாட்டேங்குது. இந்த நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்ன பிரிக்க முடியலையே, குத்தலாம் செய்யணும் போல. இது இங்கே தெரிஞ்சாங்க கலர் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. இதுல அவங்க கிட்ட பஃபோலோ நெய்லாம் இருக்குமா? பஃபோலோ நெய் தான் வேணுமா? அப்படி சொல்ல, ஃபேட் அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது நல்லதா? எல்லாமே நல்லது, நெய் நல்லது. தேங்காய் எண்ணெய் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது, செக்கு எண்ணெய். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 560 ரூபா. நாங்கள் வந்து கிரே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இது வாங்கினேன் 426 ரூபா. எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா வேலை. தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மிச்சபடி அந்த தைராய்டு வந்த பிறகு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு பாமாயில் வந்து யூஸ் பண்ணால் வயிற்றுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அது மாதிரி ஆயிடுது. நீங்க வந்து மறக்காம, நான் நிறைய வாட்டி இந்த கேள்வி உனக்கு அமிச்சிட்டாங்க. யாருக்கு ஒருத்தருக்கு ரீப்ளே பண்ணியா? ரீப்ளே பண்ணேன், எல்லாருக்கும் பண்ணேன். சுந்தரகுமாராக்கு அமிச்சாங்க, ரீப்ளே பண்ணேன். அப்புறமா அக்கா வந்துட்டு தான் அமிச்சிட்டு கலக்குறாங்க. அப்புறமா நிறைய பேர், கொஞ்சம் 2-3 பேர் அவங்கெல்லாம் இது சாப்பிடலான்னு சொல்றாங்க. இது சுகர், ஒயிட் சுகர் சாப்பிடலாமா சொல்லுங்க, டீ காபி குடிக்கலாமா சொல்லுங்க, சப்பாத்தி, கோதுமை சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடலாம். உனக்கு ஒன்னும் ஆப்பறது இல்ல, சரியா? விட்டுடு. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்தாதான் நீங்க கேட்பீங்க, எனக்கு வந்திருக்கு நான் தான் கேட்பேன். எனக்கு வந்தா நான் இது சாப்பிடலாமா கேட்க மாட்டேமா, நான் விட்டுருவேன். நான் சாப்பிடுறது கேட்டுதான் பண்ணுவேன். அப்புறமா மாத்திரைய சொல்லுங்க. சில பேர் மாத்திரை போட்டுட்டு தூங்கக்கூடாது சொல்றாங்க, சில பேர் தூங்கலான்னு சொல்றாங்க. என்ன மாத்திரமா? தலையும் புரியாம காலம் புரியாம பேசுற. தைராய்டு மாத்திரை வந்து காலையில போட்டுட்டு தூங்கலாமான்னு சொல்லுங்க, எத்தனை மணிக்கு மாத்திரை போடணும்னு சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. அதனால சொல்லுங்க ப்ளீஸ். டோமிஸ் உடம்பு குறைஞ்ச மாதிரியே தெரியல மாத்திரை போட்டு. இப்பதான் ஏறிச்சு, வீட்டுல நல்லா சாப்பிட்டு தூங்குது. அப்புறமா ஒரு 5 இயர்ஸா எல்லோ கலர் சிந்தால் சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு சேஞ்சுக்கு சந்தூர் சோப் வாங்கியிருக்கோம். சந்தூர் சோப் போட்டோம், மூஞ்சி பளிச்சுன்னு ஆயிடுச்சுமா? அப்படியா? ஆமா. அழகா இருக்கேனா? மூஞ்சி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. தெரியுதாங்க? ஆனா எனக்கு தெரியுது ஸ்கின் எல்லாம். ஆமா சரி, அடுத்து காட்டு. சும்மா சொன்ன உடனே அவனை பார்க்கும். இதுக்கு அப்போல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த ரலான்ஸ் பென்னு, கீழே ஒயிட்டு மேலே ப்ளூ, அந்த பென்னு 2 ஃப்ரீ கொடுப்பாங்க, 1 ஃப்ரீ கொடுப்பாங்க. சும்மா ஒரு ஏதாவது ஒரு டப்பா கம்மல் 10 ரூபா 5 ரூபா வரும், அந்த கம்மல் ஃப்ரீ கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய ஃப்ரீ போட்டு மக்கள் கிட்ட கொண்டு வந்தாங்க. இதுதான் இல்ல, இதுவெல்லாம் வரும்ல, அந்த ஆர்டின் போட்டு கம்மல் வருமே, இந்த போன் இதுதானே. நான்லாம் வாங்குவேன், அதுக்காக வாங்குவேன். சந்தூருக்கு வந்துச்சு, அது வேற ஒரு சோப்பு இல்ல இல்லையா? சந்தூருக்கு தான் வந்துச்சு. நான் நிறைய வாங்கியிருக்கேன் கிஃப்ட். எங்க ஹமாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அம்மா நான் இது வாங்கிக்கிறேன்னா அம்மால ஐயோ ஹமாம் தானே நம்ம யூஸ் பண்றோம் சொல்லுவாங்க. இன்னொரு எங்க அம்மா ஹமாம் தான் யூஸ் பண்றாங்க, மாறவே இல்லை. ஹமாம் ஃபேமிலி அது. நாங்க மட்டும் சோப் மாத்திக்கிட்டே இருப்போம். அதுவும் சாம் சொல்லவே தேவையில்லை, எனக்கு தெரியாது. ஹமாம் ஃபேமிலில இருந்து கட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் நான். அது கூட ஹமாம் முடிஞ்சது கதை. அதெல்லாம் அம்மா க்ளோ போட்டதே கிடையாது. எனக்கு ஹமாம் அப்பவுமே செட் ஆகாது. எங்க அம்மா எனக்கு தனியா தான் சோப் வாங்கி தருவாங்க, பியாஸ் அது மாதிரி வாங்கி தருவாங்க. சரி இல்ல
சொல்லு. பியாஸ். பியாஸா? சரி. அது மாதிரி சோப்பு டவ். ஸ்கூல் டைம்ல எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா, தேவின்னு நினைக்கிறேன், தேவி திவ்யா, டவ் சோப் போட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிச்சிங்க. டவுசரா? டவ் சோப். டவ்வா? அது வாங்கி யூஸ். டவ் எப்போ வந்துச்சு? நீங்க காலேஜ் படிக்கும் போது டவ்வே வந்துச்சு. அது மாதிரி டவ் சோப்பே கிடையாது. இல்ல அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லிருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம அந்த ஸ்கூலு காலேஜ் படிக்கும் போது தான் டவ் சோப்லாம் வந்துச்சு. இதெல்லாம் பாரம்பரிய சோப்புகள். அம்மாமு லைபாய் எல்லாம் அப்பது வந்து இருக்கிற சோப்பு. லைபாய் சோப்பு நாங்க யூஸ் பண்ணிட்டோம். நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்க வீட்டுக்கு கீழே விஷ்ணுன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் அமெரிக்கா போயிட்டு வந்தானா, அங்க போனா நம்ம ஊர்லதான் லைபாய் யூஸ் பண்றோம், அமெரிக்கால எல்லாம் நாய் குளிப்பாட்ட லைபாய் சோப்பை யூஸ் பண்றாங்க, அதை நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அப்ப இன்னும் குளிப்பாட்டலாமே. காட்டுங்க. சரியா? நல்ல சந்தூர் சோப்பு 4 பீஸ் வாங்கணும். மக்களே இருங்க ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. என்னப்பா இதுல பட்ஜெட் அதிகமான பொருளுக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப நெய் மட்டுமே கிட்டத்தட்ட 400 ரூபாய் நினைக்கிறேன். 300 சில்லற தானே? 320 ரூபா. எண்ணெய் வந்து 425 ரூபாய். இப்ப இது ரெண்டுமே சேர்த்தாலே கிட்டத்தட்ட 800 ரூபாய் கிட்ட இருந்துச்சு. 800 ரூபாய். அதனால எல்லாமே பெரிய பெரிய அமௌண்டான ஐட்டம்ஸ். அதனால வேலை அப்படிதான் இருக்கும். என்னடா இவ்வளவு பெரிய தம்மாத்தோண்டு பொருள் வச்சுட்டு இவ்வளவு ரேட் சொல்றீங்க நினைக்க வேண்டாம். தெரியும் உங்களுக்கு, குடும்பம் நடத்துறவங்களுக்கு தெரியாதா? அதுக்கு அடுத்தது இந்த சோப்பு பில் கவுண்டர்ல வந்துட்டு விலையை கேட்டுட்டு போட்டுருன்னு நினைச்சேன். இது 60 ரூபா போட்டிருக்காங்க. சாம்காக தான் வாங்கினேன். இது 40 ரூபா இந்த சோப்பு. அதுதான் எப்பவுமே இந்த பில் கவுண்டர் போனாலே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்னுடைய கணவர் இருக்காரு, அடிச்சு புடிச்சு போயிடுவாரு. டிமார்ட்ல தான் ஒரு நாளாவது பில் கவுண்டர்ல என்ன இருக்கியா சொல்ல. பில் கவுண்டர்ல ஆம்பளையும் நிப்பாங்க, பொம்பளையும் அவன் பறக்க பார்த்துட்டு ஓடி போயிருவீங்க. எத்தனை இடத்துல பிரச்சனை தெரியுமா? இப்ப அதை பார்த்தே அவன்ல நீ அதை எப்படி இதுன்னு கிளாசிக் என்ன இது குடு. அவள்தான் பாத்ரூம்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு வேண்டியதான். சூப்பர். இதெல்லாம் சின்ன சைல்ட்ஹுட் மெமரிக்கு போகுது. எங்க நீங்க எப்போ யூஸ் பண்ணீங்க? லைபாய் சோப்பு இப்படிதான் வாசனை வரும், ஒயிட் கலரு. எனக்குலாம் லைபாயே செட் ஆயிருங்களா? இவ்வளவுலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்துச்சுல கொடு. இதுதான் எங்கள் ஃபேமிலி சோப். சோப் இவ்வளவு நாள் ஐயா சிந்தால் தான் போட்டிருந்தாரு. அதான் இருந்தது. ஒரு 3 மாசமா தான் லைபாய் லைபாய் லைபாய்ன்னு பண்ணிட்டு இருக்காரு. லைபாயில குளிச்சுட்டு வந்தோம்னு வச்சுங்க, பாத்ரூமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்களா? சிந்தால போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னு வச்சுங்க, பாத்ரூமே நல்லா இருக்காது. அந்த ரூம் ஃப்ரெஷ்னஸ், பாத்ரூம் ஃப்ரெஷ்னஸ் ஓடும் இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா இருந்துட்டு போட்டோம். என்ன இது என்னன்னு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் தான் 137 ரூபாய் போட்டுச்சு. இதுவே 137 ரூபாய் 1 லிட்டர். எதுக்கு இது? பொரிக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்குமா? சன்ஃபிளவர் ஆயில் எண்ணெய் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுங்க. ப்ரையர் ஆயில் 4 மாடல இருந்து ஜம பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அதையே சமைக்கிறதுக்கு ஊத்தி சமைச்சு சாப்பிடு. என்ன பண்றது? சுத்தமாயிடு. இது 2 பாக்கெட் வாங்கணும். அப்பளம் 1 தக்காளி அப்பளம். இதெல்லாம் சீக்கிரம் செஞ்சிருமா? ஆமா. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் குட்டீஸ்ங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க. இந்த மாதிரி 4 பாக்ஸ் வாங்கினா 2 கொடுத்தாச்சு. இது 2 இப்போ இருக்குது. இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கிருந்தோம், அதை நான் கிஃப்ட் கொடுத்துட்டேன். பென்சில் பாக்ஸ் நம்ம மல்டி பர்பஸ், நம்ம என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தான் இது, அதுக்கு தான் அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஒத்துக்க மாட்டேன், நீ பைத்தியம். நாங்க அப்படியா? நீ ஒத்துக்க மாட்டேன். இல்ல கிளிப் கூட போட்டு வைக்கலாம், அழகா இருக்கும். பிரஷ் கூட போட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது தூக்கி குப்பையில போட்டுரு. அதுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் 19 ரூபாய். எதுக்கு இந்த ஃபைல் வாங்கின? கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்காக கொஞ்சம் பட்ஜெட் சொல்ற பாருங்க. இது கிட்டத்தட்ட 240 ரூபாய் எவ்வளவு சம்திங். இது யூஸ் பண்ணலன்னா குளோரியோட பல்லு இப்போ டாபர் ரேட் இவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. சாம் வந்து எதுக்கு தேவையோ அது வாங்க மாட்டாரு, சில்லறையா வாங்குவாரு. எல்லாம் மெசேஜ் பண்ணாங்கம்மா, டாபர் ரெட் யூஸ் பண்ணுங்க, உங்க ஈறு பிரச்சனைக்காக யூஸ் பண்ண சொன்னாங்க. நான் அதை வாங்கி யூஸ் பண்ணமா, யூஸ் பண்ணா தெரியுமா இன்னும் வலிக்குது. டாபர் ரெட் எப்பவுமே செட் ஆகும். டாக்டருக்கு ஏதாவது பேஸ்ட் கொடுத்தாதான் உண்டு போடுது. பல்லு ரத்தம் வருது, நிக்கவே இல்லை. 1 வருஷம் ஆக போகுது எனக்கு. சென்சுடைன் போடும்போது ரத்தம் வருதாமா? சென்சுடைன் போனா பல்லு வலிக்கல, ஆனா அது ப்ளீடிங் வருது. அது ஏன்னு தெரியல. சத்து இல்ல, வைட்டமின் சி இல்லைன்னு சொல்றாங்க. வைட்டமின் சி என்ன இதுல இருக்குது? நெட்ல செக் பண்ணி பார்த்தா கிராம்புல எவ்வளவு கிராம்பு நான் சாப்பிடுறது. சரி எடு, அடுத்து எடு, நம்ம புலம்புற விடு. ஆயில் புல்லிங்கெல்லாம் பண்ணாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி. இப்ப இல்ல, அவங்க அமிச்சு 1 வருஷம் இருக்கும். நானும் அதெல்லாம் பண்ணேன்.
ஆனால் ஆயில் புல்லிங் பண்ணும்போது நல்லா இருந்தது. அது புண்ணெல்லாம் ஆறுச்சு. அதெல்லாம் பண்ண முடியல, நல்லெண்ணில் தான் பண்ணோமா. நெக்ஸ்ட்டு 247 ரூபா போட்டுருக்கு. எவ்வளோ வாங்கணும்னு ஞாபகம் இல்லை. டிமார்ட் பில்லிங் வச்சிருந்தேன். டிமார்ட்ல மட்டுமே 2900 ரூபாய் ஆயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். இது அந்த மிஸ்டர் மசில்ஸ் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைல்ஸ் கிளீனர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா நம்ம ஸ்டவ்க்கெல்லாம் தானே யூஸ் பண்றோம். அது எங்கங்க காலி ஆயிடுச்சு இருக்குல்லங்க ஸ்டவ்க்கு யூஸ் பண்றது. அதுமா டெட்டாயில் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். அது பேரெல்லாம் கரெக்டா சொல்லுமா, கம்பெனிக்காரங்க கிட்ட சண்டை போடுவாங்கம்மா. என்ன பேர் இது? அது பேர் என்ன? சொல்லு, பேர் படிச்சு பார்த்து சொல்லு. படிக்கிற பொண்ணு தானே, படிச்சு பார்த்து சொல்லு. அது என்ன போட்டிருக்கு படி. நம்மளாம் சின்ன பசங்களை மிரட்டுறோம்ல, படிச்சு சொல்லு. அது கட் பண்ணலாம் முடியாது, நீ படிச்சு சொல்லு. அது என்ன போட்டிருக்கு? வந்துச்சு பேர் வாயில இருந்து வருது இல்ல. அதுல என்ன போட்டிருக்க? டெட்டால். டெட்டால் தான் உண்மையான பேரு. டெட்டாயில் இல்ல, டெட்டாயில் சோப் ஆயில். இஷ்டத்துக்கு வாயில அடிச்சு விட கூடாதுல்ல. நம்ம தப்பு பண்ணா ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம திருத்திக்கணும்ல கண்ணு. பேய் மாரி இருக்கிற. அடுத்தது எடு. ரொம்ப குளிருங்க எங்க வீட்டுல. ஆமா, இதோ இது போய் சவுகார்பேட்டில் வாங்கிட்டு வந்தோம். சவுகார்பேட்டில் ரொம்ப ஓவரா பண்றாங்க. 20 ரூபா இது. இங்கே நம்ம ஒரு கடை தந்துருங்க. ஆமா, டிமார்ட்லயே வாங்கிக்கலாம் முடிச்சுட்டு. அப்புறமா இது பாருங்க, இது எவ்வளோன்னு தெரியல. 88 ரூபா போட்டுருக்கு. 50 ரூபாய்க்கு வாங்கிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வாஷ் பேஷன்ல அப்புறம் சிங்கில் பாத்ரூம்ல எல்லாம் போட்டதுக்கு இதெல்லாம் வாங்காமே விட்டாச்சு நம்ம ரொம்ப நாளா. என்ன பண்றது? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோப் ஆயில் இல்ல, வாஷிங் லிக்விட். வாஷிங் லிக்விட் அது இருக்குதானமா கொஞ்சம்? கொஞ்சம் இருக்கு. அது வரும் நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் வரும். அவ்வளவுதான் வரும். 10 மாசமா வரும். 1 மாசம் வரும் நினைச்சேன். வேலைக்கு இப்போ கண்டினியூ போறதுனால கண்டினியூவா துணி துவச்சுனே இருக்கிறோம். 2 டேஸ் ஒரு வாட்டி கண்டிப்பா. அப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு 2 தான் போடுவோம். கரண்ட் பில்லு எங்களுக்கு எவ்வளவு வந்தது தெரியுமா மக்களே? உங்களுக்கு சேர்த்தா ஆச்சரியப்படுவீங்க. 320 ரூபா வந்துச்சு கரண்ட் பில்லு. 320 தான் வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு. என்னுடைய இது எங்க என்னுடைய இது? நீ கிளாஸுக்கு போயிட்ட, வீட்டை பூட்டி போட்ட, நைட்டு வருவ ஊர் சுத்திட்டு, அதெல்லாம் கரெக்டா இருந்தது. இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்ட எல்லாம் ஃபேனை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு. நான் ஃபேனே போடுறது இல்லம்மா. ஃபேன் போடுறது இல்ல தான். அதான் நைட்டு ஏசி போட்டுறியா? அவ்வளவுதான் முடிஞ்சதுக்கு. அது கரண்ட் பில் உன்னை கட்ட விட்டுருவோம். சரி, லாபமாவா? எவ்வளவு அது? 99 ரூபா. லாபம்னு இல்ல, 10 ரூபா தான் அதே தான் இருக்குது. 90 ரூபா தான் அதே தான் இருக்குது. இது எத்தனை கிராம்? இது எத்தனை எம்எல் போட்டிருக்காங்க பாரு. பாக்கிறதுக்குள்ளே பாதி டேரம் போயிடும். எம்எல் எங்க பாக்கணும்னா இது தெரியல. இதே இப்ப விலையை பார்க்க சொன்ன வச்சுக்க, டக்குன்னு பாத்துட்டு இருக்கோம் ஓடி போய். 20 ml போட்டிருக்காங்க லூசு பாப்பா. 20 ml இல்ல, அது 500 ml. 1/2 லிட்டர். அப்போ 1/2 லிட்டர் 100 ரூபா போட்டுருக்காங்க. அங்க கொஞ்சம் டிமார்ட்ல கம்மியா பண்ணாங்க தெரியல. சரி, ஓகே. எப்பவுமே கொஞ்சம் நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. விம் லிக்விட் பரவாயில்ல, நல்லது, நல்லா இருக்கும். மிச்ச லிக்விட்லாம் தெரியல. ஹேண்ட் வாஷ் உள்ளதான் இருக்குது. மேல போயிடுச்சு. மேல ஏறிந்து கழுவு தர வெளியே ஓடிடும். அதுக்கு அடுத்தது சிஸ்டர். ரொம்ப தேவையான சிஸ்டர்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆமா, பழைய சிஸ்டர்ல தூக்கி போட்டுரு. புது சிஸ்டர் யூஸ் பண்ணு. தண்ணி படாம யூஸ் பண்ணு. கண்ட இடத்துல வச்சிடாத. என்ன நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கானா? நீ மட்டும் தான் வீட்டை கேட்டுக்கிறேன். சொல்றதெல்லாம் சாம் தான் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? அவர் வைக்கிற பொருளை போயிட்டு நான் கிளீன் பண்ணி. நான் கரெக்டா நீ என்ன பண்ணிக்கிறேன் இப்ப சொல்லு. கரெக்டா பல பலன்னு வந்து உட்காந்துக்குதுல. இப்பதாங்க குளிச்சுது. டைம் என்ன தெரியுமா? நைட்டு 11 மணி. காலையில இருந்து நம்ம குளிக்கல. வயிறு வலி உட்காந்துட்டு இருந்தது. வயிறு ரொம்ப வலிக்குது. இந்த சைடு ரொம்ப வலிக்குது. இப்ப உனக்கு வலிக்கும் போது அது வந்து நல்லது. வலிக்குது. ஓகே, சரி. இது லிக்விட் வாங்கிட்டோம். அப்புறம் சிஸ்டர் காட்டிட்டோமா? அவ்வளவுதான். அப்போ இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் சேர்த்து 4000 ரூபாய்க்கு மேல தாராளமா ஆயிடுச்சு. 4000 கரெக்டா ஆயிடுச்சு. 4000 ரூபாய் எடுப்பேன். குத்துமதிப்பா உங்களுக்கு கணக்கு சொல்றேன் பாருங்களா. இப்போ லிக்விட் எடுத்துக்கலாம். அது எப்படியும் ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய். அது ஒரு 350 ரூபா வச்சுங்க. இது ஒரு 200 ரூபாய் 550 ரூபாய். இந்த லிக்விட் எப்படி 100 ரூபாய். இது எல்லாமே 100 ஆயிருதா? இப்போ இது வரைக்கும் பார்த்தா ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் இருக்கும். இது பல்க் ஐட்டம்.
இது ரெண்டுமே சேர்த்து 800 ரூபாய் 700 ரூபாய் 2000 ரூபாய் போயிடுச்சு. மொத்தமா சேர்த்தா ஒரு 2000 ரூபாய் வந்துச்சு. இது மட்டும் இது இல்லாம நான் போன வீடியோல காட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ். அது இல்லாம நாங்கள் அரிசி வேற வாங்கணும், சில்லற செலவு. அரிசி வாங்கணும், கேஸ் வாங்கணும். இல்ல ஜாமாங்க மட்டுமே 4000 ரூபாய் ஆயிடுச்சு. ஏன்னா சோப்பு இப்போ எல்லாமே கேஸும் வாங்கணும்ல, அது ஒரு 1000 பட்சல. அதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு என்ன செலவுன்னு கேக்குறாங்களே, அவங்களுக்கு தான் இதெல்லாம். அதுக்கேமா சிரிக்கிற பேய் மாதிரி? அது குழந்தைங்கள இருந்தா தான் செலவு ஆகும். குழந்தைங்கள இருந்தா செலவு ஆகும். நம்மளாம் மண்ணையா சாப்பிட முடியும். சொல்றவங்க சொல்லுவாங்கம்மா, சொல்றவங்க எதுக்கு அவங்க நாலேஜ் அவ்வளவுதான். நான் யாராவது கேட்டால எவ்வளவு மாசம் எங்க 5000 6000 ஆயிடும். அது மாதிரி சொல்றவங்களே, அது மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணம் எல்லாம் சொல்லு சரியா. ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கி படிக்கிறாங்களே, படிக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு தம்பி இப்ப கூட வேலை செய்யறான் கம்பெனில, பார்ட் டைம்ல தான் வந்து வேலை செய்யறது இருப்பாரு. சாயந்தரம் அவன் எங்கேயோ வந்து இங்க தங்கி படிக்கிறான். இங்க ஒரு 12,000 ரூபாய், இங்க 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு 10,000 ரூபாய் இங்கே ரூம் காசு கட்டிடுவானா சாப்பாட்டுக்கு சேர்த்து. இப்ப நீ இப்ப நம்ம சொல்ல முடியுமா ஒருத்தருக்கு என்னப்பா செலவா போகுது? இது இல்லாம அவனுக்கு காசு பத்தாதான், வீட்டுல இருந்து காசு அனுப்புவாங்களாம். இதுதான் அவங்க பர்பஸ் வேற. நம்மளா ஏதாவது கதை விடக்கூடாது. நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, அடுத்தவங்க சாப்பிடக்கூடாது, ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அதுதான் யூடியூப்னா என்ன தெரியுமா, நம்ம போடுறதுல வந்து பேசணும். அப்பதான் வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப நீ கூட போடுறல, இதுல ஒரு 4 பேர் வந்து உன்னை இந்த கேள்வி கேட்டதான் உங்க யூடியூப் சேனல் நல்ல குரோத் ஆகும். இல்லைன்னு வச்சுக்க முடி மாரி அதுவும் அவ்வளவுதான் வளரும், அது கூட வளராது. என் கூந்தல் எவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியும். என்ன வளர்ந்துருக்குல்ல, வளர்ந்தது தேவையில்லாம போயிட்டு நான் திரும்ப ஹேர் கட் பண்ணேன். அந்த வீடியோ இருக்குது, ஹேர் கட் பனாயா சிஸ்டர்ன்ட் ஹிந்தில ஒரு 4 பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போடணும், அது என்ன கார்ட்ல மாட்டிக்கிச்சு. சரி, ஓகே, பாய். ஓகே, குட் நைட் சொல்றேன். அதான் குட் நைட் தான். பாய் பாய். மறக்காம லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ண கூட தேவையில்லைங்க, லைக்கும் சப்ஸ்கிரைப் ஷேர் எடுமா பண்ணுவாங்க. இது கண்டென்ட் யாருக்கும் யூஸ் ஆகும். ஆனா என்னன்னா என்ன சொல்ல வந்தேன், அந்த ஹைப், அது கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்களேன். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற